வணக்கம் சொந்தங்களே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் ஃபாரில் ஆக்ரோ லக்ஸ் 50 பார்த்தீங்கன்னா டர்போ ப்ரோங்க. இது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷனுங்க. இப்போ 2026க்கான மாடல் வண்டி இது. இதில் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்காங்க. நார்மலாக இருக்கக்கூடிய லக்ஸுக்கும் இந்த டர்போ ப்ரோவுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றிருக்காங்க. பானட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டர்போ ஆட் பண்ணியிருக்காங்க, வித் இன்டர் கூலரோடு இருக்குங்க. மற்ற வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டர்போ ஆட் பண்ணிவிட்டு விட்ருவாங்க. இதில் இன்டர் கூலரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் லக்ஸுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டுங்க. ஃபஸ்ட்டு லுக்கு பாருங்க எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா நல்ல ஸ்டைலிஷான லுக்குங்க. 50 ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டைலிஷான லுக் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு புஷ் பட்டன் இருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பேண்ட் லாக் ஓப்பன் ஆயிரும். லைட்டாக நம்ம தூக்குனா போதும். உள்ளே பம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக மேலே போயிருங்க. ஏர் வென்டிலேஷன் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ 4 டைமென்ஷன்லேயுமே ஏர் வென்டிலேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க. அப்பப்போ இந்த வலையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் இனிஷியலாக முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை டைப் ஏர் ஃபில்டர் வருது. அடுத்து பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர் கூலருங்க. எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப பெருசுங்க இந்த கேட்டகரியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேடியேட்ரு கூட கொஞ்சம் சின்னதாக இருக்க மாட்டிருக்கு. ஆனால் இன்டர் கூலர் அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. இன்டர் கூலர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டர்போ யூனிட்டுங்க. இங்கே தான் வேலையே காமிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த நார்மலாக இன்ஜின் பர்ஃபார்ம் பண்ணுறத விட டர்போ ஆட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணுறது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஜினோட அவுட்லெட்டில் பார்த்திங்கன்னா ஏர் வரும். என்ன பண்ணுன்னா டர்போவில் 2 ஃபேன் இருக்கும். ஒன்று அவுட்புட்டோட கனெக்ட் ஆகிருக்கும், ஒன்று இன்புட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அவுட்புட்டில் இது வழியாக காற்று அந்த ஃபேன் சுற்றும் போது அந்த ஃபேன் இன்னொரு ஃபேன் கூட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஃபேனும் சேர்ந்து சுற்றும். அந்த டைமில் என்ன ஆகும்னா இந்த ஏர் ஃபில்டர் வழியாக காற்றை உள்ளே இழுத்து இங்கே கம்ப்ரெஸ் பண்ணி அப்படியே இன்ஜின்குள்ளே அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி தான் இந்த இன்டர் கூலரை கொடுத்துருக்காங்க. இன்ஜினுக்கு முன்னாடி அனுப்புறதுக்கு முன்னாடி ஏன் இந்த இன்டர் கூலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணுற காற்று சூடாக இருக்கும்போது ஏரோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். டென்சிட்டி கம்மியாக இருந்ததுன்னா ஃபயரிங் சரியாக வேலை செய்யாதுங்க. அதனால் கூல் பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா டென்சிட்டி அதிகமாகிடும். அப்போ ஃபயரிங் நல்லா இருக்கும். ஃபயரிங் நல்லா இருந்தால் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் இந்த இன்டர் கூலர் தராங்க. இன்டர் கூலரை நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். அப்பப்போ க்ளீன் பண்ணுறது, அதே மாதிரி ரேடியேட்டரையும் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அப்பப்போ பார்த்திங்கன்னா டர்போ இந்த இன்டர் கூலர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அதே மாதிரி இந்த டர்போக்கு பார்த்திங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் இருக்குங்க. இந்த ஆயில் சர்க்குலேஷன் கம்மியாகும்போது பார்த்திங்கன்னா டர்போ டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் கரெக்டான டயத்துக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 2000 ஆர்பிஎம்மில் இயங்கக்கூடிய இன்ஜின்ங்க. 45 ஹெச்பியிலேருந்து 70 ஹெச்பி வரைக்குமே பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கியர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 80 வரைக்கும் ஒரே மாதிரியான கியர் பாக்ஸ் தாங்க கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆல்ரவுண்டராக நான் எதிர்பார்க்குறேன். வாழை ஓட்டணும், டஸ்கர்லாம் போட்டு ஓட்டணுன்னா நீங்கள் இந்த வண்டியை ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா டர்போ இருக்கிறதுனால நம்மளால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியுங்க. 50 ஹெச்பி இல்லாமல் அதுக்கு மேலேயும் இந்த வண்டியில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. இன்ஜின் வைஸ் பார்க்கும்போது இதுதான் கொடுத்துருக்காங்க. 3000 சிசி வரும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீசல் ஃபில்ட்ருங்க. நார்மலாக நம்ம எப்பயும் வர மாதிரி அந்த அட்டை ஃபில்ட்ரு, பஞ்சு ஃபில்ட்ரு அது 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்னர் செட்டப்புங்க. டியூட்ஸ் ஃபாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலே இந்த கவர்னர் செட்டப்பில் தான். இந்த கவர்னர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு 50 ஹெச்பி வண்டியே ஒரு 55 ஹெச்பியாவோ 60 ஹெச்பியாவோ ஈஸியாக மாற்றிக்க முடியும். இதில் டியூனிங் மெத்தட் கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நாளை பின்ன நம்ம வண்டி எடுத்ததுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பத்தலை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கவர்னரில் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாங்க. ஷோரூமில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்க. ஆயில் இம்மர்ஸ்டு பிரேக் கொடுத்துருக்காங்க. டபுளுங்க அதுவுமே. இதில் பார்த்தீங்கன்னா பிரேக் எப்படி வேலை செய்யுன்னா பூஸ்டர் பம்புங்க. நீங்கள் பெடலை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வழியாக ஆயில் சர்க்குலேட் ஆகி போய் பிரேக்கை பிடிக்குங்க. ஸோ சுலபமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம், செமி பிளாட்ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ப்ளெயினாக கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா மேட் போடலாங்க.
ப்ளைனாக கொடுத்து இங்கெல்லாம் ஹீட் கார்டு வச்சாங்க அப்படின்னா இன்னுமே வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் இல்லை ஒரு 9 மணி நேரம்லாம் ஓட்டும்போது கண்டிப்பாக எந்த வண்டியாக இருந்தாலும் கியர் பாக்ஸோட ஹீட் வந்து தெரிய தான் செய்யும். ஸோ அதை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து இன்சுலேட்டர்ஸ் இந்த மேட் வைக்கிறது இந்த மாதிரிலாம் வச்சு தந்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து யூசர்ஸ்க்கு நல்லா இருக்குங்க. ஸோ எல்லா கம்பெனிக்குமே நான் வந்து கேட்டுக்கிறது அதுதான். இன்றைக்கி வந்து எல்லாமே அட்வான்ஸாக போகிறோம். ஸோ கொடுக்குற வண்டியில் கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல பிளெயின் பிளாட்ஃபார்மாவோ மேட்லாம் போட்டு தந்திங்கன்னா ஸோ விவசாயிங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. நாளை பின்ன இந்த வண்டி ஹீட் வருது அந்த வண்டி ஹீட் வருதுன்னு யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தை வந்து மேனுஃபேக்சர்ஸோ வந்து பண்ணித்தரலாங்க. இதான் பார்த்தீங்கன்னா வண்டி சவுண்டுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வண்டி சவுண்டு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குங்க. டர்போ இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கமாக தெரியுது, இல்லைனா வந்து கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக இருக்கும். டர்போ இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து காலையில் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாச்சும் வந்து ஓட விடணுங்க. என்ன ரீசன் அப்படின்னா டர்போக்கு இங்கே வந்து ஆயில் சர்க்குலேட் ஆகணுங்க. காலையில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுல்லாக கீழே சம்பில் தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் ரொம்ப ரேஸ் வச்சு இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த டர்போ யூனிட் சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அர்ஜென்ட்டில் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு இல்லைங்க. இல்லை டெய்லி நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நிமிஷம் ஓட விடுறது நல்லதுங்க டர்போக்கு. இல்லைனா வந்து டர்போ வேலை வைக்கும் அடிக்கடி. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஃபியூல் டேங்க் பார்த்திங்கன்னா 70 லிட்டர் ஃபியூல் டேங்க் தந்திருக்காங்க. ஃபைபர் டேங்க் தாங்க வரும், நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிளச்சுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகவே வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து டேஷ்போர்டுங்க. டேஷ்போர்டு யூனிட் நம்ம எப்பயுமே பார்த்த டேஷ்போர்டு தான், பரிச்சயமானது. இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக ஒரு டேஷ்போர்டு கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து நான் வந்து காமிக்கிறேங்க. நார்மல் டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா ஃபியூல் கேஜ் இருக்குங்க, டெம்பரேச்சர் மீட்டர் இருக்குது, ஆர்பிஎம் மீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இண்டிகேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிஓ ஆன் ஆஃபு, பார்க்கிங் பிரேக்கு, ஆயில் லெவல் செக் பண்ணுறது, பேட்ரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலான ஒரு காம்பேக்டான டேஷ்போர்டுன்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் இங்கே கண்ட்ரோல்ஸில் பார்த்திங்கன்னா ஹாரன் இருக்குங்க, பார்க்கிங் ஸ்விட்ச்சு, லைட் ஸ்விட்ச்சு, இக்னேஷன் ஸ்டார்ட்டு, ஆன் ஆஃப் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பெடல்ஸ் பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள் பிரேக்கிங்குமே வந்து நல்லா இருக்குங்க, டக்குன்னு அடித்தாவே நிற்கிது. இங்கே தான் எப்பயுமே, ஏன்னா கியர் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக இது வழியாக தான் ஷாஃப்ட் கிஃப்ட் எல்லாமே போகுதுங்க. அதனால் ஹீட்டு வந்து நார்மலாகவே தெரியும் எல்லா வண்டியிலையும். ஸோ இது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி, ஒன்று பிளாட்ஃபார்மை கொஞ்சம் மேலே தூக்கி கொடுக்குறது, இல்லை அப்படின்னா மேட்டு போட்டு முடிக்கிறதுங்க. ஸோ கம்பெனிஸ் எல்லா கம்பெனிக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதுதான். இன்றைக்கி வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஸோ இன்னுமே வந்து இப்படி மொட்டையாக கொடுக்குறது வந்து நல்லா இல்லைங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா பார்க்கிங் பிரேக்குங்க, காரில் இருக்க மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே தூக்கிக்கலாம், இதை ப்ரெஸ் பண்ணி திரும்ப ரிலீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் பிடிஓ கிளச்சு, அதுவுமே வந்து காரில் இருக்க மாதிரி அந்த பிரேக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, லாக் ஆயிடுச்சு. திரும்ப நான் இதை ப்ரெஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னா பிடிஓ கியர் வந்து ஆஃப் ஆயிடுச்சிங்க. ஸோ நல்ல ஒரு இது. நியூ ஹாலண்ட்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லிவராக வந்து கொடுத்துருப்பாங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குது அதை கம்பேர் பண்ணும்போது. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே லோ கியரு, ஹை கியரு, க்ரீப்பர் கியருங்க. 50 ஹெச்பியில் க்ரீப்பர் கியர் வருது. அதனால தான் சொன்னேன் வாழை ஓட்டுறதுக்கு இந்த வண்டியை வந்து சூஸ் பண்ணலான்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 5 கியர் இருக்குங்க, அதாவது 15 ஃபார்வேர்டு 15 ரிவர்ஸு. அது எப்படின்னு கேட்குறீங்களா? டடன் ஷட்டில் ஷிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க லோயர் ஹெச்பியில், அதுவும் டியூட்ஸ் ஃபாரில் ஷட்டில் ஷிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு. இந்த வண்டியில் வந்து அந்த ஆசையை வந்து நிறைவேற்றிருக்காங்க. 15 ஃபார்வேர்டு 15 ரிவர்ஸ் இருக்குங்க. அது இல்லாமல் லோயர் ஆப்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பிசிடிசி லிவர் இருக்குங்க, எப்பயும் போல் நார்மலாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2-வே டிசிவி வால்வ் வருது, பார்த்திங்கன்னா தெரியும். 2-வே டிசிவி வால்வ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா க்ரீப்பர் கியர் இந்த வண்டியில் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் டர்போ வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி எவ்வளோ வாழையில் இதானாலும் பர்ஃபார்மன்ஸ் லோயராக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா டர்போ யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா டர்போ யூனிட்டை பத்திரமா பார்த்துக்குங்க இந்த வண்டியில். கியர் பாக்ஸில் பார்க்கும்போது இந்த 15 ஃபார்வேர்டு 15 ரிவர்ஸ் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 12 ஃபார்வேர்டு 3 ரிவர்ஸ் கொண்ட கியர் பாக்ஸும் இருக்குங்க. ஸோ அது கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாக வரும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியோட சீல் பிளேட் வருங்க, 2 வீல் டிரைவு.
பிடிஓ அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 46.22 ஹெச்பி வந்து அவுட்புட்டாக இருக்கும். எஸ்எஃப்சி பாருங்கள் 265 தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எஸ்எஃப்சிங்க. பிடிஓ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 540 அண்டு 750ங்க. கார்டு வந்து ரொம்ப இதாக இருக்குது, ஆல்ரெடி ஓட்டின கார்டு தான் அப்படின்னா நம்ம 540 யூஸ் பண்ணிக்கலாங்க. இல்லை எனக்கு நல்ல வந்து ஃபினிஷிங் வேணும், மண் வந்து தூளாகணும், கட்டிலாம் வந்து சுத்தமாகவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 750 வந்து போட்டு ஓட்டலாம். 750 போட்டு ஓட்டும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் இருக்குங்க. 540க்கு பார்த்திங்கன்னா மைலேஜ் நல்லா இருக்குங்க. ஏன் அப்படின்னா அது ஆர்பிஎம் ஸ்பீடு போகுது, அதனால் கொஞ்சம் மைலேஜ் வந்து ட்ராப் இருக்கும். கிளச்சு பார்த்திங்கன்னா இதில் பாரத் பென்ஸோட கிளச்சு தந்திருக்காங்க. கிளச்சு லைஃப் டைம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கியர் பாக்ஸுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா கியர் மேலேயும் பார்த்திங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்குங்க. இன்கேஸ் ஆயில் கம்மியாக இருந்தால் கூட ஸ்ப்ரே ஆகிட்டே தான் இருக்கும் மேலே கியர் மேலே. அதே மாதிரி ஆயில் ஃப்ளோ ரேட்டு பார்த்திங்கன்னா 3 விதமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. பம்பு பார்த்திங்கன்னா 31 எல்பிஎம்க்கு ஒரு பம்பு இருக்குது, 46 எல்பிஎம், 56 எல்பிஎம்க்கு ஒரு பம்பு இருக்குங்க. இந்த மாதிரி 3 டைப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய யூசேஜை பொறுத்து நம்ம வந்து பம்பு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட பிளான்ட்டே, மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம ராணிப்பேட்டையில் தாங்க இருக்குது. ஷோரூம் மூலயமா நம்ம போய் பிளான்ட்டை விசிட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்க்கும்போது 2250 கேஜி வந்து கொடுத்துருக்காங்க. பிடி அவுட்புட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 46.22 ஹெச்பி வந்து அவுட்புட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிடக்ஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எபிசைக்ளிக் ரிடக்ஷன் அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பிளானிட்டரி கியர் தான் வந்து அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. பிளானிட்டரி கியர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல லோடு கொடுத்து ஓட்டினாலும் வீல் ஸ்லிப்பேஜ் இல்லாமல் அழகாக வந்து வண்டி போகுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிளானிட்டரி கியர் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. நியூ ஹாலண்ட் 4710 எம்எஃப்ல நிறைய வண்டி பார்த்திங்கன்னா பிளானிட்டரி கியர் தான் வரும். ஸோ பிளானிட்டரி கியர் இருக்கிறதுனால வீல் ஸ்லிப்பேஜ் வந்து குறையுங்க. இந்த டிசிவி செட்டப் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம தனியாக வாங்கி வச்சோன்னா நம்ம தனியாக அவுட்புட் எடுத்து நம்ம ஒரு வேலை செய்வோம். அதெல்லாம் இல்லாமல் அவங்களே வந்து ஜென்யூனாக வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இதுவே வந்து ஒரு செட்டப்பு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கீழே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபிக்ஸ், இதில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த 4 பக்கமும். ஸோ நம்ம கஷ்டப்பட வேணாம், நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிக்ஸ் பண்ண வேணாம்னு அவங்களே பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அழகாக ஜென்யூனாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ப்ரீத்தருங்க. ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆக்ரோ லக்ஸ் நான் டர்போ 4 வீல் டிரைவுங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டர்போ ஆக்ரோ லக்ஸ் 2 வீல் டிரைவு. இப்போ 4 வீல் டிரைவோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள். இதே 2 வீல் டிரைவ் டர்போவோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு. 2 வீல் டிரைவில் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரோடு ரன்னிங்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, 40 கிலோமீட்டர் அக்யூரேட்டாக போகுது. அவ்வளோதான் சொந்தங்களே, இந்த வண்டியை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியாச்சு. நீங்கள் யாராவது டியூட்ஸ் ஃபாரில் ஆக்ரோலக்ஸ் 50 டர்போ ப்ரோ வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்த ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.